ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சேவியர் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல இல்லாமல் ஒரு vlog மாதிரி இருக்காது இன்னைக்கு வீடியோ. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெட்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்புறம் டயபெட்டிஸ் இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரெசிபீஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலாக வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ரைஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரைஸே இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து 1 கப் அளவு இந்த ஒரு டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கிறேன் உளுந்து. இந்த கப் அளவே தான் நம்ம மற்ற திங்ஸும் எடுத்துக்க போகிறோம். ஸோ உளுந்து மட்டும் கொஞ்சம் 1 கப் இல்லைன்னா ஒரு 1 1/4 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 1/4 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கிறேன். வெள்ளை உளுந்து எடுக்கிறத விட கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கிறேன். உளுந்த நல்லா ஒரு 2 3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம எப்போவுமே இட்லி தோசை மாவு இருக்குல்ல, ஸோ அதுக்கு பண்ணுற மாதிரியே தான் ப்ராசஸ். ஸோ அதனால உளுந்து ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் நல்லா ஊறணும். பச்சை பயிறு தான் எடுத்திருக்கிறேன். இது உளுந்து எடுத்த அதே கப்புக்கு 1 கப் அளவு பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி தான் கொண்டக்கடலையும் அதுவும் கரெக்டாக 1 கப் அளவு எடுத்துக்கிறணும். உளுந்து மட்டும் ஒரு 1 1/4 கப் அளவு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ கொண்டக்கடலை உளுந்து ரெண்டுமே ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊறணும். அதை அமுக்கி பார்த்தாலே ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஊறணும். ஸோ உளுந்து வந்து ஈஸியாக ஊறிடும் அப்படிங்கிறனால கடைசியாக ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். ஸோ குறைஞ்சது பச்சைப்பயிறு கொண்டக்கடலை ரெண்டுமே 6 மணி நேரமாவது ஊறணும். இப்போ உளுந்துமே நமக்கு நல்லா ஊறிடுச்சு. உளுந்து வந்து நல்லா ஸ்பிட் ஆகிற அளவு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் அரைக்கலை, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கிறலாம். பட் நான் எல்லாமே கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்துருக்கனால மிக்சிலேயே நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிறு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பச்சை பயிரை அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒழுங்காக அரையாமல் அப்படி முழுசாகவே கிடக்கும் ஒன்றும் பாதியுமா. ஸோ தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து பச்சை பயிறு நல்லா மையாக அரையும். இதில் வந்து பச்சை பயிறு நம்ம அரிசி அரைக்கிற மாதிரி நல்லா மையாக அரைக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து தோசை சுடுறதுக்கோ இல்லை இட்லி அவிக்கிறதுக்கோ நமக்கு நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக இருந்தால் தோசைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இட்லிக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாதிரி கொரகொரன்னு இருக்கும். ஸோ அதனால பச்சை பயிறு வந்து ஈஸியாக நமக்கு அரையும் பற்றும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம ஒரே பாத்திரத்தில் தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தனித்தனியாக பாத்திரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பச்சை பயிரை அடைச்சிட்டு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன், கருப்பு கொண்டக்கடலை. இது வந்து நல்லா மையாக அந்த அளவுக்கு அரைப்படாது நமக்கு. ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா கொண்டக்கடலையில் உள்ள அந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நம்ம எவ்வளோ தான் மையாக அரைச்சாலுமே அந்த மாவு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கொரகொரப்பாக இருக்காது. மாவு வந்து நமக்கு நல்லாவே அரைப்பட்டிருக்கும். ஸோ அதையும் நான் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக தான் நான் உளுந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உளுந்துமே அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். ஏன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுக்கும்போது தான் உளுந்து நல்லா பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி தெளிப்போம். ஸோ அப்போ தான் உளுந்து பொங்கி வரும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து மிக்சியில் போடுறனால நமக்கு கிரைண்டரில் போடுறத விட அந்த அளவுக்கு பொங்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கும்போது உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும் உளுந்து. ஸோ உளுந்துமே நல்லா அரைஞ்சிரும்.
ஸோ கிரைண்டர்ல யூஸ் பண்றவங்களா இருந்தா, நீங்க கிரைண்டரே யூஸ் பண்ணுங்க. சூப்பரா வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி எல்லாமே ஒரே பாத்திரத்தில தான் சேர்த்துருக்கிறேன். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தோசை மாவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் எடுப்போம் பார்த்தீங்களா? அதே மாரி தான். ஸோ உளுந்து, அந்த பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை அரைச்ச மாவு எல்லாமே நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகணும். இது நார்மலா நம்ம அரிசி மாவுல பண்ற மாரியே தான். ஸோ நைட்டு ஃபுல்லா நம்ம ஃப்ரிட்ஜில வைக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியே வச்சிடலாம். அப்பதான் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது, நல்லா உளுந்தும் கொஞ்சம் நமக்கு பொங்கி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுக்கிறலாம். இந்த பாத்திரம் முழுசா மூடணும்னு அவசியம் இல்ல. லைட்டா ஓப்பன்ல இருக்கணும். ஸோ அப்பதான் உளுந்து வந்து நமக்கு நல்லா பொங்கி வரும். மார்னிங் பார்த்தீங்கன்னா, மாவு நல்லாவே பொங்கி வந்திருந்துச்சு. மாவு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நைட்டு உள்ளதுக்கும், மார்னிங் உள்ளதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ இது நம்ம தோசை, இட்லி எதுனாலும் பண்ணி சாப்பிடலாம். இட்லியுமே நல்ல ஒரு சாஃப்ட்டா வரும். பொதுவாவே புரோட்டீன் ரிச்சான ரெசிபி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இது ஒரு சூப்பரான ரெசிபி. அதுவுமே நமக்கு வந்து சாப்பிட்ட உடனே நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். ஒரு நார்மலா நம்ம ஒரு இட்லி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் குடுக்கும். நமக்கு அதிகமா பசியும் எடுக்காது. நம்ம டயர்ட் ஆக மாட்டோம் வேலை செய்யும்போது. அப்புறம் பசியுமே அந்த அளவுக்கு எடுக்காது. ஸோ பசிய நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸும் ஈஸியா ஆகும். அதே சமயம் நம்ம இதில ரைஸ் வந்து சுத்தமாவே யூஸ் பண்ணல. ஸோ ரைஸ் சுத்தமா யூஸ் பண்ணாம ஒரு ஹெல்த்தியான ரெசிபியா நம்ம பண்ணி சாப்பிடும்போது வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா நல்லாவே குறையும். ஸோ ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணணும். அதே சமயம் ஹெல்த்தியாவும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நெனச்சா, இந்த மாரி ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூசுவலா வெயிட் லாஸ் பண்றவங்க நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ சாப்பிடாமயே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ சாப்பிடாம நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா, நெறைய சைட் எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்கு. அதுவே நல்லாவே சாப்ட்டு, அதுவுமே நல்லாவே ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னு வைங்களேன், நமக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது. வெயிட் லாஸும் நமக்கு ஈஸியா பண்ணலாம். ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சாஃப்ட்டா வந்திருக்கு. நார்மலா நம்ம இட்லி பண்ற மாரியே தான் இதுவும். அதே மாரி தான் இருக்கும். பட் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் இட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இட்லி. இதுக்கு வந்து நம்ம என்ன சட்னினாலும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அப்படின்ட்டு. நான் அன்னைக்கு வீட்ல வந்து கடலைக்கறி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே இதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ அது வச்சு தான் அன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதில தோசை வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ தோசையுமே எப்படி வருது அப்படின்னு பார்த்துரலாம். நார்மலா நம்ம அடை தோசை இதெல்லாம் பண்றோம்ல, ஸோ அதே மாரி தான் தோசையுமே நல்லா மொறுமொறுப்பா வந்திருந்துச்சு எனக்கு. ஸோ தோசை, இட்லி எதுனாலுமே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறதும் ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச் ரெசிபி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே ஒரு பவுல் நெறைய வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு இந்த மாதிரி இருக்கு சைட் டிஷ்ஷாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். 10, 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பண்ணுறதுக்கு நான் பட்டர் தான் எடுத்திருக்கிறேன். ஆயில் யூஸ் பண்ணல. பொதுவாகவே வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஆயில் எடுக்கிறத விட பட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேலரிஸ் கம்மியாகும். ஏன்னா ஒரு சில ரெசிபீஸ் நம்ம ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த பட்டரில் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு
நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு. தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போற ஒரு மெயினான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இதுதான். மொளக்கட்டின பச்சை பயிறு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பச்சை பயிறு சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்க பார்க்கணும். ஃபேஸுக்கு அப்புறம் ஹேருக்கு அப்படின்ட்டு நிறைய ஒரு யூஸ் இருக்குது பச்சை பயிறுனால நமக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. நான் வந்து தாராளமாகவே பச்சை பயிறு எடுத்துக்கிருவேன் எப்போவுமே. ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது மட்டும்தான் நம்ம சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா நம்ம நிறைய பச்சை பயிறு கூட எடுத்துக்கிறலாம். பச்சைப்பயிறு வதக்கும்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தெளித்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு குக் பண்ணும்போது பச்சைப்பயிறு குக் ஆயிரும். ஸோ அது குக் ஆகிற கேப்பில் நான் இங்கே சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு இது சாப்பிட்றத விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு நல்லாவே குக் ஆயிருச்சு. பச்சைப்பயிறு ரொம்ப குக்காக வேண்டாம், கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி குக் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அப்புறம் இதில் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ முட்டை வேண்டாம் அப்படிங்கிறவங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம், அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். 1 இல்லைன்னா 2 நம்மளோட தேவைக்கு முட்டையும் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிரும். இதில் வந்து நான் மஞ்சள் தூள், வத்தல் தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. பெப்பர் மட்டும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரீச் சைட் டிஷ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணாமல் இதை மட்டுமே நம்ம ஒரு பவுலில் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ ஈவினிங் கூட நம்ம எடுத்துக்கலாம். எக் ஆட் பண்ணாமல் ஈவினிங் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியோடு பார்க்கலாம்.